தற்கொலை ஒரு தீர்வா? இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு குடும்பமே உயிரோடு இல்லை. தன்னோட மனைவிக்கு கேன்சர்னால தன்னோட 10 வயசு குழந்தையோட இன்றைக்கி ஒரு ஃபேமிலி இறந்துட்டாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குங்க. வாழ வேண்டிய ஒரு குழந்தை, அழகான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பட் இன்றைக்கி அவங்க இல்லை. தற்கொலை ஒரு நிரந்தர தீர்வா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நிறைய பேர் இங்கே என்ன சொல்லலாம்னா, அவங்க சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. நிறம் மாறுபடலாம், வடிவம் மாறுபடலாம், அளவு மாறுபடலாம். ஆனால் எல்லா மனுஷனுக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது. இங்கே பிரச்சனைக்காக சாகணும், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், பேசுங்க. யார்கிட்ட இங்கே ப்ராப்ளத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்க. எல்லாரும் ஃபோன் கையுமா தெரியும். மற்றவன்ட்ட என்னடா ஏன்டா சோகமாக இருக்க, சிரித்து பேசுறது இல்லை. இது மாதிரி நிறைய நம்ம சொசைட்டி மாறிட்டே இருக்குது. உங்களால் முடியல, உங்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியலனா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட்டு போங்க, கவுன்சிலர்கிட்ட போங்க. ஒரு சின்ன உரையாடல் உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். ஸோ உங்கள் கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மற்றவங்க லைஃப்பை இது மூலமாக சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.